திருச்சிற்றம்பலம். எந்த ஒரு செயலும் நடக்காத வரைக்கும், அதை வெற்றி அடையாத வரைக்கும் கடவுளை கூட சந்தேக கண்ணோடு தான் பார்ப்போம். ஏனென்றால் நேற்று வரை 1 கோடி ரூபா கொடுத்துருப்பாங்க, நம்ம கடவுள் எல்லாமே கொடுத்துருப்பார். இன்றைக்கி நம்ம கொடுக்கலனா கடவுள் கூட நம்ம அவர் மேல் நம்பிக்கை இழந்துருவோம். அவளை எந்த அளவு பேசணுமோ எல்லாம் பேசிடுவோம். ஆனால் வெற்றி அடைஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா, என் முயற்சியால் வெற்றி பெற்றோம், என்னால் மட்டுமே வெற்றி பெற்றது அப்படி பேசியே கலந்துடுவோம். ஆகவே எந்த நேரமுமே நம்ம இறைவன் நம்ம கூடவே எந்தெந்த பருவத்தில் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன்னா படைத்தவர் அவர். நமக்கு உலகில் உள்ள, நமக்கு மட்டும் இல்லை, உலகில் உள்ள அத்தனை உயிரினங்களுக்கும் ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு எல்லாத்துக்குமே எப்போ தேவையோ அப்பப்போ அனுபவத்தையும் பயிற்சியும் அவருக்கு தேவையான கொடுத்து கொண்டே இருப்பார். அவருடைய கடமை கொடுப்பது, பயிற்சியை அளிப்பது. ஆனால் நாம் புரிந்து கொள்வதுன்னா, எனக்கு எப்போ கேட்டாலும் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குன்னு நினைப்போம். அதனால தான் பல நேரங்களில் பயிற்சி பெறதை விட்டுட்டு அனுபவப்படுறதை விட்டு தோற்று போயிடும். அதே காரணம். வெற்றி கூட நமக்கு தோல்வியாக தான் கிடைக்குது. மற்றும் ஒரு நேரத்தில் செல்வியோம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.